Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் தான் வந்து எல்லாருக்கும் வீடியோ போடுறீங்க. நாங்கள் வந்து ரொம்ப பிகினர்ஸ், மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் 0 லெவல், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ஆப்ஷன் பையிங்க்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக ஆப்ஷன் பேசிக் ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா தகவலும் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வீடியோ மேபி லென்த் ஆகலாம். உங்களுக்கு ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போது ஆப்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்து கால நிர்ணயம், அதாவது கெடு, இவ்வளோ நேரத்துக்குள்ளே, இவ்வளோ நாட்குள்ளே, இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் விற்றுடணும்னு சொல்கிறது வந்து கெடு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்பீச்சஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மேபி ஒரு சில வந்து ஃபாஸ்ட்டாக பேசுங்க, கடகடன்னு பேசுங்க, அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி பேசுங்க, சீக்கிரம் கடகடன்னு பேசுங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி பேச வராது. எனக்கு நான் அந்த 5 வருஷம் நம்ம யூடியூப் சேனல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 5 வருஷமாக வந்து 2200 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த 2200 வீடியோஸும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் என்னுடைய ஸ்பீச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கேட்டுங்க அப்படின்னா. ஏன்னா ஃபாஸ்ட்டாலாம் என்னால் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன்றது கெடு, அதாவது இவ்வளோ நேரம் அவ்வளோ நாளுக்குள்ளே விற்றுணும் அப்படின்றது கெடு. அந்த பொருளை சொன்னீங்களா, எந்த ஒரு நம்ம பொருளை வைக்கிறோமோ அதே மாதிரி கெடு. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து ஒரு நாளில் விற்றுணும், 3 மணி நேரத்தில் விற்றுணும், 2 மணி நேரத்தில் விற்றுணும். ஆனால் ஐஸ் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி விற்பீங்க? சேம் அதே மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங் கூட. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனுக்கு வந்து எக்ஸ்பைரின்னு இருக்கும். எக்ஸ்பைரி அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி கூட வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் இருக்கும். இப்போல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி, அதாவது வார கடைசி தேர்ஸ்டே அன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிடும். அதாவது நீங்கள் பொருள் வாங்கின பொருள் விற்றினாலும் விற்கலனாலும் அதனுடைய பொருள் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி மாத கடைசியில் எந்த தேர்ஸ்டே வருதோ அந்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகும். மந்த்லி எக்ஸ்பைரின்வாங்க, வீக்லி எக்ஸ்பைரின்வாங்க, வாரம் இருக்கும். இப்போ நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாரம் எக்ஸ்பைரி வரும், வீக்லி எக்ஸ்பைரி. இது ஸ்டாக்ஸில், அப்புறமா வந்து பேங்க் நிஃப்டியில் இதுவும் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி ரெண்டுமே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஸ்டாக்ஸில் வந்து ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன். சரி, இந்த ஆப்ஷனில் என்ன பார்க்கணுங்க, கவனிக்கணும் அப்படின்னா, எந்த பொருள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து பொருளை எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டாக்ஸை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஒரு பொருளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, அந்த பொருளோட தரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுது. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமுக்குள்ளே விற்றாகணும். ஸோ அந்த டைமுக்குள்ளே விற்றாகணுன்ற டைமுக்குள்ளே அந்த பொருளோட குவாலிட்டி இருந்தால் தான் வந்து அந்த டைமுக்குள்ளே அது விற்றாக முடியும். எந்த டைமும் நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரினாவோ வீக்லி எக்ஸ்பைரினாவோ இல்லை இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுனாவோ அந்த பொருளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குதோ, ஸோ அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பைரி கூட நீங்கள் விற்க முடியும். ஓகேங்களா? ஆனால் இங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தரத்தை யாரும் பார்க்குறதே கிடையாது. அதாவது இந்த குவாலிட்டியை யாரும் பார்க்குறதே கிடையாது. விலை கம்மியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. எப்படி? விலை கம்மியாக இருக்கிற பொருளாக இருந்தாலும் போதும், நான் வந்து அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே விற்று காமிச்சிடுறேன் அப்படின்வாங்க. ஆப்ஷனில், அதுவும் பையிங், வாங்கி விற்கிறவங்க. பொருளுடைய தரத்தை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி, அந்த பொருளுக்கு இனமாக வந்து நம்ம ஸ்டாக்ஸை பேசிக்கலாம். பேங்க் நிஃப்டியை வச்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 42,000 இருக்குது. ஓகேங்களா? இதில் தரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குவாலிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்ல. இதில் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அட் த மணி அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓடிஎம் அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மணின்னு சொல்லுவாங்க.
ITM. இது 3 குவாலிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், 3 தரமான பொருள் இருக்குது. இந்த OTM வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தரம் கம்மி, குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். அது இது வந்து ஒரு 200 ரூபாய் இருக்குதுன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ITM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் இருக்குதுன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி பரவாயில்ல. கம்பேர் பார்த்தீங்கன்னா 3த்துலேயும் ஒன்று குவாலிட்டி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த எந்த மணியை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பைரின்ற டைமுக்குள்ளே நீங்கள் கடத்துறீங்களோ, அதாவது நாள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்க, நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை எக்ஸ்பைரி, அதாவது எப்படின்னா அந்த டைம் இந்த நேரத்துக்குள்ளே விற்றணுன்ற ஒரு கட்டாயத்தோடு நீங்கள் சுமக்க வேண்டிய டைம் இது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் இந்த ரெண்டுத்தை யாரும் விரும்புறது கிடையாது. இது ATM ITM விரும்புறது கிடையாது. எல்லாம் OTM மட்டும்தான் அதிகமான அந்த மக்கள் இப்போ புதுசாக வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த OTM அப்படின்ற அவுட் ஆஃப் த மணி இருக்கிற ப்ரீமியமை தான் விரும்புகிறாங்க. அவுட் ஆஃப் த மணினா என்ன? இப்போது மார்க்கெட் வந்து ரன்னிங் வந்து 42,000 போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ஒன்று வாங்குறீங்க, நான் மார்க்கெட் மேலே போகும் சார், நான் என்னோடய வியூ இருக்குது அப்படின்னு வாங்குறீங்கன்னா இப்போ 42,500 அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் த மணி. ஏன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் கடக்க வேண்டியது இருக்குது. தூரத்தில் இருக்கிறதுனால இது பேர் என்ன சொல்லுவாங்க? அவுட் ஆஃப் த மணி. இப்போ மார்க்கெட் வந்து 39,700 இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீமியமை என்ன சொல்லுவாங்க? இந்த மணின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மேலே போகிறது சூஸ் பண்ணுறது தான். ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் போகவே இல்லை. அந்த ப்ரைஸ் இது 42,000க்கு கீழே இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மணி. இப்போ அது தள்ளி இருக்கிறதுனால அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ கால் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் அவ்வளோ தூரம் 42,500 போனால் நான் ப்ரீமியம் தொகை வாங்குறேன் 100 ரூபாய் கொடுத்து அப்படின்னு. மார்க்கெட்டு ஒரு வேலை அந்த வேலை நீங்கள் எக்ஸ்பைரி நீங்கள் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த தேர்ஸ்டேக்கு மந்த்லி எக்ஸ்பைரியோ அல்லது வார எக்ஸ்பைரியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த 42,500 ருபீஸ் போகல அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த 100 ரூபாயும் வந்து 0 ஆகிடும். ஒட்டுமொத்த 100 ரூபாயும் 0 ஆகிடும். ஓகேங்களா? இதையே நீங்கள் அப்படியே நீங்கள் புட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE கீழே வரா மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் அதுலேயும் அதே மாதிரி தான். ITM OTM அட் த மணி எல்லாமே இருக்குது. ATM எல்லாமே அதுலேயே இருக்கும். சேம் அதே திருப்பி போட்டுங்க அதை. ஸோ நீங்கள் ரொம்ப தூரத்தை தள்ளி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஏறுற தன்மையுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரி தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட சேவ் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போது ஜனவரி இது கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கி வச்சுருக்காருங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி ஜனவரி 12 வீக்லி எக்ஸ்பைரி. இது கால் ஆப்ஷன் மார்க்கெட்டு எங்கே 0லேருந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜென்ரலாக கால் ஆப்ஷனு ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்கள் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா கூட இப்படி தான் இருக்கும். இது அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோங்க. இது புட் ஆப்ஷன். இப்போ புட் ஆப்ஷனும் இறங்கு பாதையில் தான் இருக்கும். அப்போது நமக்கு மார்க்கெட்டில் எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்? கால் ஆப்ஷன் பார்த்தாலும் இறங்குற மாதிரி தான் இருக்குது, புட் ஆப்ஷன் பார்த்தாலும் இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் மேலே போகுது தான் சார் நம்ம கால் ஆப்ஷன் வாங்குகிறோம், மார்க்கெட் கீழே வருதுன்னு சொல்லி தான் புட் ஆப்ஷன் வாங்குகிறோம். அப்போ மார்க்கெட் கீழே போனால் நம்ம புட் ஆப்ஷன் மேலே தானே போகணும், அதுவும் கீழே வருதே அப்படின்னா எஸ், இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங். இதனால தான் உங்களுக்கு வெறும் 30% மட்டும்தான் நமக்கு வாய்ப்புகள், வெற்றிக்கான வாய்ப்புகள். மிச்சம் 70% வந்து ஆப்ஷன் சேலர்ஸ், அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சேலர்ஸ் எப்படி வின் பண்ணுறாங்க? அதாவது ஆப்ஷன் சேலர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி பிரேக் டவுன் வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எந்த பிரேக் டவுன் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு வந்து சேலிங்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது 70% அவங்க வின் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கரையுது, டைம் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு விற்கலை அப்படின்னா கூட அந்த டைம் இப்படி கடந்து போச்சுன்னா உங்களுடைய மதிப்பு, அதோட மதிப்பு எழுந்தது ஒரு நாள் அப்படி மூவ் ஆச்சுன்னா அதோட மதிப்பு ஒரு நாளுக்கு உண்டான என்ன தொகையோ அந்த தொகையை குறைச்சிடுவாங்க. இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக மூவ் ஆகாமல் அங்கேயே இருக்குது. அடுத்த நாள் வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கீழே இருக்குதுன்னா இதுலேருந்து ஒரு 30 ரூபா கம்மியாயிடும். ஆட்டோமேட்டிக் வந்து 70 ரூபாய்க்கு வந்துடும். அடுத்த நாளும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது, மேலேயும் போல கீழே போலன்னா அடுத்த ஆள் 30 ரூபா ஆகிட்டு கீழே 40 ரூபாய் கீழே வந்துடும். ப்ரைஸு ஏறினாலும் இறங்கினாலும் அதனுடைய ப்ரீமியம் வந்து டெய்லி கம்மியாகிட்டே இருக்கும். நேரத்துக்கு நேரம் கம்மியாகிட்டே இருக்கும், மணிக்கு கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கும் அதனுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து இந்த கம்மியாகுதுங்களா, ப்ரீமியம் கம்மியாகுது, இது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு அதனுடைய விளைவு வந்து சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் வந்து
சார் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, ஆப்ஷன் சேல் பண்ணுற அளவுக்கு எங்கள் பணம் கிடையாது, 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து சேல் பண்ண சொல்கிறாங்க, எங்களால் அவ்வளோ பணம் கிடையாது அப்படின்றாங்களே. இதை தான் வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போது ஒரு மக்களுடைய மனசில் வந்து ஆசையை விதைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆப்ஷன் பையிங்கில் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு 5 ரூபா போட்டால் 5 ரூபாய் எடுக்கலாம்னா டபுள் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ டபுள் ஆகுனா என்ன பண்ணுவாங்க? சரி ஒரு நாளைக்கு போட்டு தான் பார்க்கலாமே, டபுள் ஆகிடுச்சு, ட்ரை பண்ணலாமே அப்படின்வாங்க. இப்போது இந்த டபுள் ஆகிற விஷயம் வந்து இந்த ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குமா? இப்போது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு ஆப்ஷன் பையிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். ஆப்ஷன் பை பண்ண சொல்லும், நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனால் ஆப்ஷன் சேல் பண்ணுறவங்க 1.5 லட்ச ரூபாய் கொடுக்கணும். ஸோ 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து சேல் பண்ணுறவன் பணக்காரனா இல்லை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறவன் பணக்காரனா? ஸோ இவங்க என்னென்ன டேட்டா பார்ப்பாங்க? இவங்க பார்க்காத டேட்டாங்களா? ஆப்ஷன் சேலர்ஸு பார்க்காத டேட்டாங்களா? இவங்களுக்கு அதிகமான திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வித் மணி இருக்கும், பணமும் இருக்கும், ரொம்ப டேலண்ட் இருக்கும், எல்லாமே ரொம்ப ஹெவியான ஒரு பலசாலியாக இருப்பாங்க ஆப்ஷன் சேலர்ஸ். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அதாவது நான் சொல்கிறது 10% வந்து டேலண்ட் இருந்து யூஸ் கிடையாது. ஏன்னா 10% வந்து இவங்களோட பணத்தை எப்படி இருந்தாலும் அவங்க ஆப்ஷன் சேலர்ஸாக மாறிடுவாங்க. எப்போ டைம் கிடைக்கும் அவங்க ஆப்ஷன் பையராகவும் மாறிடுவாங்க. இவங்க யார்? இந்த இதில் இருக்க 10%, 90% லாஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற 10% ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து எப்படின்னா எப்போ வேணாலும் ஆப்ஷன் பையராக மாறிடுவாங்க, சேலராக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும். ஸோ 90% பீப்புள்ஸ் வந்து பணம் இல்லை மீன் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க, பிளான் இல்லை அவங்கக்கிட்ட. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கை கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரிஸ்க்கை கையெடுத்து பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பணம் பண்ணவே முடியாதா? ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பணம் பண்ணவே முடியாதா? எஸ், ஆப்ஷன் பையர்ஸ் பணம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப இருக்கணும், பேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கான என்ட்ரி கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர். என்ட்ரி கிடைக்கிறதே ரொம்ப 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 ரேர். ரொம்ப நேரம் காத்துட்ருக்கணும். அதாவது ஒரு பிக் மூமெண்ட்டு, ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் மட்டுமே நீங்கள் ஆப்ஷன் பையரால் பணம் சம்பாதிக்க முடியும். ட்ரெண்டிங்கில் போன மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போனால் மட்டுமே வந்து ஆப்ஷன் பையர்ஸ் பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் சைடுவேஸோ அல்லது உங்களுக்கு எதிராகவோ மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லுவேன், ஒரு சில ஷார்ட்ஸில் இதை பாருங்கள் அதை பாருங்கள் காமிச்சிடுவேன். ஆனால் இவ்வளோ கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இதெல்லாம் கவனித்து உங்களால் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் சொன்னேன் இல்லைங்களா, ஓடிஎம் தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் அந்த டைம் டிகேவை எதிர்கொள்ள முடியாது. ஒரு மார்க்கெட் வந்து அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனாக சொல்ல கேட்டுங்க. இப்போ 42,000 இங்கே ப்ரைஸ் இருக்குதுங்களா, இது ஆப்ஷன் இங்கே இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ 42,000 ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகுது. மேலே மூவ் ஆகிட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் கீழே வருதுன்னு வச்சுங்களேன். இது 42,000 இண்டெக்ஸ் ப்ரைஸ் வந்து மெயின் ப்ரைஸ் மேலே போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 20% கீழே வருது. நீங்கள் ஒரு ப்ரீமியம் தொகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதனோட ப்ரைஸ் வந்து லைட்டாக ஏறும். இந்த கொஞ்சம் இறங்குச்சு இல்லைங்களா, இந்த கொஞ்சம் இறங்குது திரும்ப உங்களுக்கு காஸ்ட் வந்துடும். ஆனால் இது வந்திருக்காது. இது உங்கள் காஸ்ட் இங்கே தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன் பையிங் பண்ண சொல்லும் உங்களுடைய காஸ்ட் கீழே, அதுக்கு கீழே வந்துடும். சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே லைட்டாக மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் இங்கே கம்மியாச்சுன்னா இங்கே 40 பாயிண்ட் கம்மியாகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே 10 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா இங்கே 40 பாயிண்ட் கம்மியாகும். ஆனால் ஏற சொல்லும் இங்கே 100 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ ஏறும்? 40 பாயிண்ட் தான் ஏறும். இறங்க சொல்லும் டபுளாக இறங்கும், ஏற சொல்லும் பாதியாக தான் ஏறும். இந்த ஆப்ஷன் பையிங்கில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். எந்த மணினா எடுத்துங்க பரவாயில்ல, நீங்கள் அடுத்த மணி எடுத்துங்க, இந்த மணினா எடுத்துங்க, சேம் எல்லாத்துலேயும் சேம் இஷ்யூ இருக்கும். சார் இப்போ இந்த மணி எடுத்தால் வந்து ரிஸ்க்கு கம்மின்னு சொல்கிறாங்களே, இந்த மணி சூஸ் பண்ணலாமா அப்படின்வாங்க. எஸ், இந்த மணியை கொஞ்சம் கம்மி ரிஸ்க், அதாவது நான் வந்து 30% வின்னிங்கான சான்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இந்த மணி சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 5% வின்னிங்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை சொன்னீங்களா, அந்த மூமெண்ட்டை வந்து இந்த மணி சூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஏறக்குறைய இந்த 40 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு சொன்னீங்களா ஓடிஎம்மில், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் மூவ் ஆகும். இதில் 100 பாயிண்ட் மூவ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் வந்து இந்த மணியில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். வேறு எதுவும் இல்லை. அதாவது குவாலிட்டி ப்ரைஸ் அப்படின்னு சொன்னது என்னென்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மணி சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸோட மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணலாம் நீங்கள் அதில். ஓகே, ஆனால் இறங்க சொல்ல என்ன சேம் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு அதான் இதில் என்ன இறங்குதோ அதிலையாவது இறங்கும். ஆனால் அந்த ஓடிஎம்மில் இறங்குற மாதிரி ஐடிஎம்மில் கொஞ்சம் நிதானமாக இறங்கும். அந்த ஓடிஎம்மில் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு இறங்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக இறங்கும் அதில்.
ஓகேங்களா. ஆப்ஷன் பையிங்கில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்தவங்க ஆப்ஷன் பையிங்கில் ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணட்டும். ஆப்ஷன் பையிங் வேணான்னு சொல்ல, பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எந்த ட்ரேடில் எடுக்கலாம், எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுங்க. என்ட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து என்ட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த என்ட்ரி ப்ராப்பர் என்ட்ரின்னு பார்த்து எடுங்க. ஓகேங்களா. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்ட பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் எங்கே திரும்பும், எங்கே ரிவர்ஸ் ஆகும், எங்கே சப்போர்ட் எடுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எடுத்தோன்னே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஆப்ஷன் பற்றி எதுவும் சொல்லி தரதில்லை. லாஸ்ட்டில் தான் அதுவும் சின்ன சின்ன ஆப்ஷன் பையிங் ட்ரிக்ஸ் கூட லாஸ்ட்டில் அவங்களுடைய 45 days கிளாஸ் முடியுது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றியே ஓப்பன் பண்ணுறது. அதுக்குள்ளே வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கற்றுங்க. சார்ட் ரீடிங், ஒரு ப்ரைஸை எப்படி மூவ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்ஸ்அப் மூலிமா ஃபீஸ் எவ்வளோன்னு கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. 45 days கிளாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.